வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான ரொம்பவே சத்தான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யதான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் செய்யக்கூடிய இந்த கோதுமை ரவை உப்புமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சுவையாக இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்க, உண்மையிலேயே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க, உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போங்க. இன்னைக்கு 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரவை வந்து தண்ணி தெளித்து ஊற வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ரவை ஊற வைக்கிறதுக்கு தண்ணியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அந்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி தெளித்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறதுக்கான கால அளவு வந்து பார்த்தீங்கன்னா, உப்புமாவுக்கு வெங்காயம் வதக்கி தண்ணி ஊற்றி கொதிக்க வைப்போம்ல, அது கொதிக்கிறதுக்குள்ளவே இந்த ரவை வந்து நல்லா ஊறிடும். இப்போ வெங்காயம் வதக்கிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அடுத்து ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தோடவே இஞ்சி துண்டுகள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். அடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் கோதுமை ரவை எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ ஊற வச்ச கோதுமை ரவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் நல்லா உதுத்து விடணும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச ரவையை சேர்த்துக்கிறேன். ரவை சேர்க்கறதுக்கு முன்னாடி ரவையை நல்லா உதுத்து விடணும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வேகணும். உப்புமா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
கோதுமை ரவை உப்புமா நல்லா குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி தெளித்து ஊற வச்ச கோதுமை ரவையை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணணும். தண்ணி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கோதுமை ரவை நல்லா வெந்து வரும். ரொம்பவே சுவையான ரொம்பவே சத்தான கோதுமை ரவை உப்புமா தயாராகிடுச்சு. இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கிளிக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.